Hey guys, welcome to our channel Stylish Samlachi. நம்ம இன்னைக்கு இந்த brown smoky eyesum glossy nude lip tutorial தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த smoky eyes வெறும் 5 minutesல பண்ணிடலாம். இது நீங்க நைட் டைம்க்கு கூட wear பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ primer அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபேஸை நல்லா டேப் பண்ணுங்க. மெதுவாக ப்ரைமரை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு போஸ் இருக்க இடத்துல வந்து ப்ரைமர் ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் போகும்போது உங்கள் ஃபவுண்டேஷன் மூவ் ஆகாது. ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். அண்ட் தென் ஒரு கலர் கரெக்டர் எடுத்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து இல்லை எந்த லிப்ஸ்டிக்கோ இல்லை கலர் கரெக்டரோ ஏதாவது எடுத்து உங்களோட டார்க்னஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நான் ப்ரெஷ்ஷால் இன்றைக்கி பிளெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக ஃபிங்கர்ஸில் பண்ணுவேன், ஸ்பாஞ்சில் பண்ணுவேன். இன்றைக்கி ப்ரெஷ்ஷில் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா பண்ணுங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஃபவுண்டேஷனோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ தனியாக தெரியாது. ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் மேலே ரொம்ப ஆரஞ்சியாக தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக அப்ளை பண்ணுறேன். நான் நல்லா டாட் பண்ணதுக்கப்புறமா நான் நெக்லேயும் ஃபவுண்டேஷன் போடுறேன். ஏன்னா நெக்கும் ஃபேஸும் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ எல்லாம் ஃபேஸ் மட்டும் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், நெக் தனியாக இருக்கும். ஸோ எப்பவுமே நெக்குக்கும் மேக்கப் போடுங்க. நெக், இயர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள் மேக்கப் பண்ணும்போது. ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க மெதுவாக. போடு ரொம்ப ரப் பண்ணாதீங்க. ரப் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துடும். ரொம்ப ரப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பஃப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்கள் மேக்கப், அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ பிளெண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருங்க. நான் எப்போவுமே என் வீடியோவில் அதான் சொல்லுவேன், பிளெண்டிங் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கோங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நான் இங்கே உங்களுக்கு வீடியோனால கொஞ்சம் நேரத்தில் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் நேரில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு லைட் ஃபவுண்டேஷன் ஒரு கன்சிலர் எடுத்து என் அண்டர் ஐஸ் ஏரியாவை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். அப்படியே பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோடய கியூபிட் போ, என்னோடய சின் ஏரியா, என்னோடய ஃபோர்ஹெட் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஃபவுண்டேஷனையும் பண்ணலாம், கன்சிலர்லேயும் பண்ணலாம். ஸோ அதையும் நல்லா டேப் பண்ணுங்கள். பேட்டிங் மோஷன், டேபிங் மோஷனில் பண்ணுங்கள். இதை வந்து பஃபிங் மோஷனில் பண்ணாதீங்க. பஃபிங் மோஷனில் பண்ணால் உங்கள் ஃபவுண்டேஷனும் அப்படியே விலகி வந்துடும். ஸோ அண்டர் ஐஸை நான் ஃபர்ஸ்ட் இப்போ கன்சில் பண்ணிடுறேன். அண்டர் ஐஸை பேக் பண்ணிடுறேன், பவுடரால் செட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ஃபவுண்டேஷன் மூவே ஆகாது டே ஃபுல்லாக. நெக்கையும் செட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிவிட்டு என் ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து லாஸ்ட் ஆஃப் வந்து ஐப்ரோஸ் வந்து டார்க்காக இருக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட்டாக இருக்கும். அப்போ தான் ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் தென் அதே லைட் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிடுறேன். திருப்பியும் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன் ப்ரஷில். ஸோ அப்போ தான் என்னோடய ஐஷேடோ பாப் ஆகும். பவுடரால் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஐஷேடோ போடும்போது அது நகராது, ஈஸியாக போகாது. இப்போ நான் ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறதுனால ஒரு ஜெல் லைனர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இதே ப்ரௌன் காஜல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பாருங்கள், நான் 2 கண்லேயும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது காயறதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் காய விடாதீங்க. இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்படியே என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாக அதை செட் பண்ண போகிறேன். இது நீங்கள் நைட் டைம்லலாம் நல்லா வியர் பண்ணலாம். அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய கீழே இருக்க லோயர் லிட்ஸ்லையும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் என்னோடய வாட்டர் லைனை, அப்பர் வாட்டர் லைனை நான் காஜலால் ஃபில் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய லேஷஸ் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும். ஸோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் என்னோடய லேஷஸை நான் இப்போ கேர்ள் பண்ணிக்கிறேன். நான் ஃபால்ஸீஸ் வைக்க போதில் அதை கேர்ள் பண்ணி நிறைய மஸ்காரா போட்டுக்கிறேன். என்னோடய லோயர் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஆஃப்டர் மஸ்காரா போட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கான்டோர் பண்ணுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. கான்டோர் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணலன்னா அப்படியே இருந்ததுன்னா உங்கள் ஃபேஸே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனில் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ எப்பவுமே கான்டரை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ லைன் போட்ட மாதிரி இருக்கும் ஃபேஸில் உங்களுக்கு. ஸோ நல்லா இப்போ ஒரு வெட் அண்ட் வெட் ப்ளஷ் எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சீக் போனில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, நல்லா பஃபிங் மோஷனில். ஸோ உங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக லுக் தரும் உங்களுக்கு எப்போவுமே ப்ளஷ் அப்ளை பண்ணிங்கன்னா. அண்ட் தென் ஒரு ப்ரஷ் எடுத்து நான் இப்போ வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன் என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீக்கில். ஸோ அப்போ வந்து லைட் என் ஃபேஸில் படும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காட்டும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மோக்கி ஐஸ்க்கு நான் இன்றைக்கி க்ளாஸி லிப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ஹைலைட் ரொம்ப எடுத்து கொடுக்கும். என்னோடய டிப் ஆஃப் த நோஸ், என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் போ எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ ஒரு லிப் லைனரால் என்னோடய லிப்ஸை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ க்ளாஸி எப்போவுமே நியூட் லிப் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக லிப் லைனர் போடணும். இல்லைனா ரொம்ப ஆடாக இருக்கும். இல்லைனா உங்கள் லிப்க்கு இன்னும் நல்லா ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும், ஒரு ஷேப் கிடைக்கும்.
ஸோ நல்லா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அண்ட் தென் ஒரு க்ளாஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான மேக்கப் லுக். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இது ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.